இந்த அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத் எந்த குற்றஞ்சாட்டுகளை இந்த அஹமதியாக்கள் காதியானிகள் மீது வைக்கின்றார்களோ அதே குற்றத்தை சுன்னத்து வல் ஜமாஅத்தும் செய்கிறார்கள். இந்த பிரிவுகளிலே இருப்பது இஸ்லாம் அல்ல, நீங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஒரு அமீருடைய கட்டுப்பாட்டின் கீழ் வாருங்கள் என்ற கருத்திற்கு இந்த ஹதீஸ்களையும் குர்ஆன் வசனங்களையும் முன்வைக்கும் போது இந்த சுன்னத்து வல் ஜமாஅத் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? காதியானிகள் என்ன வேலையை செய்தார்களோ, அந்த அஹமதியாக்கள் என்ன வேலையை செய்தார்களோ அதே வேலையைத்தான் சுன்னத்து வல் ஜமாஅத்தும் செய்கிறார்கள். அவர்கள் எப்படி ஷரியத் என்ற ஒரு வாசகம் மறைந்திருக்கிறது என்று சொன்னார்களோ அதே போன்று சுன்னத்து வல் ஜமாஅத்தும் ஏனைய பிரிவுகளும் ஜமாஅத்துல் முஸ்லிமீனை நோக்கி சொல்லுகின்றார்கள், இந்த குர்ஆன் வசனங்களுக்கும் ஹதீஸ்களுக்கும் பின்னால் ஃபில் ஹிலாஃபத்தி என்ற ஒரு வாசகம் மறைந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தூய வடிவில் எவ்வித கலப்படமும் இன்றி அது குர்ஆனையும் சுன்னாவையும் ஆதாரமாக கொண்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சி தான் இது. அதாவது நாங்கள் பார்க்கின்றோம், ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு வருடத்திலும் புது புது இந்த அதாவது நோட்டீஸுகள் வெளியாகிக் கொண்டே இருக்கின்றன. எப்படி காதியானிகள் காபிர்களே, காதியானிகள் காபிர்களே என்று அடிக்கடி பிரசுரங்கள் வெளியாகிக் கொண்டு இருக்கின்றன. இதுல யாருக்கும் எந்த சந்தேகம் கிடையாது. எல்லா பிரிவுகளும் ஒட்டு மொத்தமாக காதியானிகள் அஹமதியாக்கள் காபிர்கள் என்று கூறுகிறார்கள். இதே போன்று நாங்கள் பாகிஸ்தானிலே பார்க்கின்றோம். அங்கு ரபுவா என்று ஒரு இடம் இருக்கிறது, அதுதான் இந்த காதியானிகளுடைய மர்கஸ். பாகிஸ்தான் அரசாங்கம் சுன்னத்து வல் ஜமாஅத்தை சேர்ந்த ஒரு ஆட்சி. அந்த பாகிஸ்தானிய அரசாங்கம் இந்த காதியானிகள் காபிர்கள் என்று தெளிவாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. எனவே பாகிஸ்தானில் நீங்கள் சென்று இந்த காதியானிகளை அஹமதியாக்களை பார்த்தால் அவர்களுடைய கடவுச்சீட்டிலும் அவர்களுடைய அடையாள அட்டையிலும் பிறப்பு இந்த நற்சாட்சி பத்திரத்திலும் நீங்கள் பார்த்தால் அதிலே கைரு முஸ்லிம் என்று எழுதப்பட்டிருக்கும். இவர்கள் முஸ்லிம்கள் இல்லை. பாகிஸ்தானிலே இருக்கின்ற இந்த அஹமதியாக்களுக்கு ஹஜ் செய்வதற்கு மக்காவுக்கு போக முடியாது, அனுமதி வழங்குவதில்லை. இது தெளிவான ஒரு விடயம். இதே போன்று பாகிஸ்தானிலே அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்தை சேர்ந்த ஒரு பெரிய ஒரு அறிஞர் இஹ்சான் லஹீர் என்பவர் இந்த காதியானிகளுக்கு எதிராக ஒரு நூல் எழுதியிருக்கின்றார். அதிலே தெளிவாக காதியானிகள் காபிர்கள் என்று தீர்ப்பு வழங்கி இருக்கின்றார். இதே போன்று சமீபத்தில் நாங்கள் இலங்கையிலே பார்த்தோம். சென்ற வருடம் புத்தளத்திலே அஹமதியாவை சேர்ந்த ஒருவர் ஹஜ்ஜிக்கு செல்வதற்கு புறப்படுகிறார். அவருக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. ஏனென்றால் இவர் காதியானி, இவர் மக்காவுக்கு செல்ல முடியாது என்று இவருக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. உடனே இவர் என்ன செய்தார்? சுன்னத்து வல் ஜமாஅத்திலே சென்று மீண்டும் கலிமா சொல்லி நான் சுன்னத்து வல் ஜமாஅத்திலே சேர்ந்து விட்டேன் என்று கூறியதற்கு பிறகு இவருக்கு அனுமதி வழங்கி இவர் ஹஜ்ஜுக்கு சென்றதாக பத்திரிகையில் வந்த செய்தியை நாங்கள் அனைவரும் படித்தோம். எனவே காதியானிகள் காபிர்கள் என்பதில் இந்த பிரிவுகளிலே எந்த கருத்து மோதலும் கிடையாது. எல்லா மக்களும் ஒன்றாக சேர்ந்து இவர்களை இப்படி காபிர்கள் என்று சொல்லுகின்றார்கள். காதியானிகள் இன்று உலகத்திலே பல நாடுகளிலும் பறந்து கிடக்கின்றார்கள். ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் மிக வேகமாக இந்த கூட்டம் பரவி வருகிறது. இவர்களுடைய கொள்கையின்பால் மக்களை அழைக்கின்றார்கள். இவர்களுக்கு எதிராக சுன்னத்து வல் ஜமாஅத் ஃபத்வா வெளியிட்ட போதிலும் அவர்கள் அவருடைய கொள்கையை வளர்த்து கொண்டே போகின்றார்கள். இதை நாங்கள் பார்க்கின்றோம். சரி, இப்படி இந்த சுன்னத்து வல் ஜமாஅத் இந்த காதியானிகள் காபிர்கள் என்று தீர்ப்பு வழங்கியதற்கு அடிப்படை காரணங்களில் ஒன்று, இவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தில் ஒன்றை கூட்டிவிட்டார்கள். ஷரியத்தி என்ற ஒரு சொல்லை இவர்கள் கூட்டிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்திலே ஒன்றை கூட்டுவது தெளிவான குஃபுர். குர்ஆனிலே ஒரு அலிஃபை அல்லது ஒரு பாவை அல்லது ஒரு தாவை ஒருவர் கூட்டினாலும் அவர் காபிராகி விடுவார் என்று எல்லா பிரிவுகளும் ஒட்டுமொத்தமாக சொல்லுகின்றார்கள். இதே போன்று குர்ஆனிலே இருந்து ஒரு வசனத்தை ஒரு வாசகத்தை ஒருவர் அகற்றினாலும் அவர் காபிராகி விடுவார் என்று எல்லா பிரிவுகளும் ஒட்டுமொத்தமாக கூறுகின்றார்கள். இந்த அடிப்படையில் காதியானிகள் இந்த சுன்னத்து வல் ஜமாஅத் அவர்களால் முன்வைத்த
இந்த 10 ஆதாரங்களுக்கு பின்னாலும் ஷரியத் என்ற ஒரு சொல்லை இவர்கள் கூட்டிவிட்டார்கள். இது அல்லாஹ்வுடைய வேதத்திலே கூட்டப்பட்டு விட்டது, எனவே இவர்கள் காபிர்கள் என்பதற்கு இதை ஒரு ஆதாரமாகவும் காட்டுகிறார்கள். இதே போன்று நுபுவத்துடைய வாயிலை இவர்கள் திறந்து விட்டார்கள், எனவே இவர்கள் காபிர்கள் ஆகிவிட்டார்கள். வஹீயுடைய வாசலை இவர்கள் திறந்து விட்டார்கள், எனவே இவர்கள் காபிர்கள் ஆகிவிட்டார்கள். சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாற்ற வேண்டி வரும், மாறி வரும், எனவே இவர்கள் காபிர்கள் ஆகிவிட்டார்கள் என்று பல காரணங்களை முன்வைத்து காதியானிகள் காபிர்களே என்று அடிக்கடி இந்த ஃபத்வாவை புதுப்பித்துக் கொண்டே இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் பெரிய ஒரு ஆச்சரியம், இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் எந்த குற்றஞ்சாட்டுகளை இந்த அஹமதியாக்கள் காதியானிகள் மீது வைக்கின்றார்களோ அதே குற்றத்தை சுன்னத் வல் ஜமாஅத்தும் செய்கிறார்கள். அவர்கள் எந்த குற்றத்தை செய்ததனால் அவர்கள் காபிர்களாகி விட்டார்கள் என்று இவர்கள் கூறுகின்றார்களோ அதே குற்றத்தை, அதே பிழையை சுன்னத் வல் ஜமாஅத்தும் செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம். உதாரணமாக இன்று உலகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த இஸ்லாம் இன்று 73 பிரிவுகளாக பிரிந்து கிடப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த 73 பிரிவுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 72 பிரிவுகளை நரகம் என்றும் ஒரு பிரிவை சுவர்க்கம் என்றும் சொன்னார்கள். அது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்றும் தெளிவாக புகாரி முஸ்லிமிலே வந்திருக்கின்றது. இப்படி பிரிவினை காலத்திலே நீங்கள் தல்ஜமு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வ இமாமஹும், ஜமாஅத்துல் முஸ்லிமீனையும் அதனுடைய இமாமையும் பிடித்துக் கொள்ளுங்கள் என்றும், ஃபஅதஸில் தில்கல் ஃபிரக குல்லஹா, எல்லா பிரிவுகளை விட்டு ஒதுங்கிவிடுங்கள் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த அடிப்படையில் இன்று ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று ஒரு கூட்டம் உலகத்திலே தோன்றி ஒரு சத்தியத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் முன்வைக்கின்ற இந்த அடிப்படைகளில் ஒன்று, இவர்கள் சொல்லுகின்றார்கள் என்ன, எல்லா முஸ்லீம்கள் என்று கூறுபவர்கள் ஒரே ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் இருக்க வேண்டும், இவர்கள் பிரிந்து இருக்க முடியாது, ஒரு அமீருக்கு இவர்கள் கட்டுப்பட்டிருக்க வேண்டும் என்று சில ஆதாரங்களை முன்வைக்கின்றார்கள். உதாரணமாக, கானன் நாசு உம்மத்தன் வாஹிதா, ஆரம்பத்தில் எல்லா மக்களும் ஒரே ஒரு கூட்டமாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான், பிரிவினை இருக்கவில்லை. இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்துன் வாஹிதா, பிறகும் அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த அந்த முஸ்லிம் கூட்டத்தை பார்த்து இது ஒரே ஒரு சமுதாயம், ஒரே ஒரு ஜமாஅத் கூட்டம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இன்னொரு இடத்திலே அல்லாஹு தஆலா வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடித்து இந்த வேதத்தை பிடித்து ஒரு கூட்டமாக மாறிவிடுங்கள், நீங்கள் பிரியாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இன்னொரு இடத்தில் வலா தகூனு மினல் முஷ்ரிகீன் மினல்லதீன ஃபர்ரகு தீனஹும், மார்க்கத்தை பல பிரிவுகளாக பிரித்த இணை வைக்கக்கூடிய அந்த கூட்டத்திலே நீங்கள் சேர்ந்து இருக்காதீர்கள் என்று அல்லாஹ் இந்த பிரிவுகளை ஷிர்க், இணை என்று கூறுகின்றான். இன்னொரு இடத்திலே அல்லாஹு தஆலா அகீமுத் தீன வலா தஃபர்ரகு, எல்லா நபிமார்களும் கொண்டு வந்த ஒரே ஒரு அடிப்படை என்னவென்றால் அல்லாஹ்வுடைய இந்த தீனை, கட்டுப்பாட்டை நிலைநாட்ட வேண்டும், நீங்கள் பிரிந்து விடக்கூடாது. இப்படி ஒரு கூட்டமாக பிரிவில்லாமல் சேர்ந்து இருப்பது இது ஷிர்க்வாதிகளுக்கு மிக பாரமாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் தல்ஜமு ஜமாஅத்துல் முஸ்லிமீன், ஜமாஅத்துல் முஸ்லிமீனோடு நீங்கள் சேர்ந்திருங்கள், ஃபஅதஸில் தில்கல் ஃபிரக குல்லஹா, எல்லா பிரிவுகளையும் விட்டு ஒதுங்கி விடுங்கள் என்று சொன்னார்கள். இதே போன்று ஆமுருக்கும் பி ஹம்சின், அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறியதாக கூறுகின்றார்கள், எனக்கு அல்லாஹு தஆலா 5 விடயங்களை ஏவி இருக்கின்றான், இந்த 5 விடயங்களை நான் உங்களுக்கும் ஏவுகின்றேன். அஸ்ஸம்உ வத்தாஅத்து வல் ஜமாஆ, அதாவது அமீருக்கு நீங்கள் செவிமடுங்கள், அமீருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், பிரிவில்லாமல் ஒரே ஒரு அல் ஜமாஅத்திலே நீங்கள் சேர்ந்திருங்கள், ஒரு இஸ்லாமிய கிலாபத்து ஏற்பட்டால் உங்களுடைய நாட்டை திறந்து நீங்கள் அங்கு செல்லுங்கள், பிறகு அல்லாஹ்வுடைய பாதையிலே முயற்சி செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, யார் இந்த இப்படியான அல் ஜமாஅத்திலிருந்து ஒரு சான் வெளியேறுகின்றாரோ அவர் இஸ்லாத்தின் வளையத்தை கலைந்து எறிந்து விட்டார். யார் பிரிவினை என்று சொல்லக்கூடிய ஜாஹிலியத்தின்பால் குரல் கொடுக்கின்றாரோ அவர் நிச்சயமாக நரகத்தின் விறகு கட்டையாகும். அவர் தொழுகையை தொழுது நோன்பு பிடித்து தன்னை ஒரு முஸ்லிம் என்று கூறிக்கொண்டாலும் சரியே என்ற ஹதீஸையும் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் முன்வைத்து
பிரிவுகளிலே இல்லாமல் அனைவரும் ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்று திரண்டு ஒரு கூட்டமாக மாறுங்கள் என்று அழைப்பு விடும்போது இந்த ஹதீஸை ஆதாரமாக முன்வைக்கிறது. இதே போன்று இன்னொரு ஆதாரத்தை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் முன்வைக்கின்றது. மன் ஹரஜ மின தாஅத்தி, யார் அமீருடைய கட்டுப்பாட்டில் இருந்து ஒருவர் வெளியேறினால் அவர் இஸ்லாத்தின் வளையத்தை கலைந்து விட்டார் என்ற ஹதீஸையும் முன்வைக்கின்றது. இதே போன்று ஸலாத்துன் லா யுகில்லு அலைஹின்ன கல்பு முஃமின், ஒரு முஃமினுடைய உள்ளம் 3 விடயங்களிலே மாறு செய்ய மாட்டாள். அதிலே ஒன்று லுஸூமு ஜமாஅத்துல் முஸ்லிமீன், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கும்போது அதிலே சேர்ந்திருப்பது. ஒரு முஃமினுடைய உள்ளம் இதற்கு ஒரு காலமும் மாறு செய்யாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதே போன்று இன்னொரு ஆதாரத்தை முன்வைக்கின்றது. மன் மாத வலைஸ ஃபீ உனுகிஹி பைஅத்துன் மாத மீதத்தன் ஜாஹிலியா, எவருடைய கழுத்திலே பைஅத் இல்லையோ அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணம் என்ற ஹதீஸையும் முன்வைக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஃப்தரகத்தில் யஹூது வன் நஸாரா இலா 72 ஃபிர்கத்தன், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் 72 பிரிவுகளாக பிரிந்தார்கள். வஸதஃப்தரிகு ஹாதிஹில் உம்மா இலா 73 ஃபிர்கா, இந்த உம்மத்து 73ஆக பிரியும். குல்லுஹும் ஃபின்னார், இதிலே 72 நரகம், ஒன்று சுவர்க்கம் செல்லும். அது அல் ஜமாஅத் என்று இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை குறித்து சொன்னார்கள். எனவே இந்த அல் ஜமாஅத் என்று சொல்லக்கூடிய ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தான் சத்தியத்தில் இருக்கிறது என்ற இந்த ஹதீஸையும் ஆதாரமாக முன்வைக்கின்றது. இதே போன்று சஹீஹ் முஸ்லிமிலே வருகின்ற ஒரு சஹீஹான ஹதீஸை இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் முன்வைத்து மக்களை அழைக்கின்றது. மய்யுத்தில் அமீர ஃபகத் அதாஅனி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் அமீருக்கு கீழ்படுகின்றாரோ அவர் எனக்கு கீழ்படிந்து விட்டார். வமன் யாசில் அமீர ஃபகத் அஸானி, யார் அமீருக்கு மாறு செய்கின்றாரோ அவர் எனக்கும் மாறு செய்து விட்டார் என்ற ஹதீஸையும் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் முன்வைக்கின்றது. இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு அமீருக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லும் போது, இன் உம்மிர அலைக்கும் அப்துன் முஜத்தஉன் யகூதுக்கும் பிகிதாபில்லாஹ், கால் கைகளின் விரல்கள் வெட்டப்பட்ட ஒரு அடிமை அல்லாஹ்வுடைய வேதத்தை வைத்து உங்களை வழிநடத்தினால் அவருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், செவிமடுங்கள் என்று சொன்னார்கள் என்ற இந்த ஹதீஸ்களை எல்லாம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் முன்வைத்து இந்த சுன்னத்து வல் ஜமாஅத்து உட்பட எல்லா பிரிவுகளையும் அழைக்கின்றது. எப்படி என்றால், இந்த இப்போது நாம் முன்வைத்த சுமார் 15 ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த பிரிவுகளிலே இருப்பது இஸ்லாம் அல்ல, நீங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஒரு அமீருடைய கட்டுப்பாட்டின் கீழ் வாருங்கள் என்ற கருத்திற்கு இந்த ஹதீஸ்களையும் குர்ஆன் வசனங்களையும் முன்வைக்கும் போது இந்த சுன்னத்து வல் ஜமாஅத் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? காதியானிகள் என்ன வேலையை செய்தார்களோ, அந்த அஹமதியாக்கள் என்ன வேலையை செய்தார்களோ அதே வேலையைத்தான் சுன்னத்து வல் ஜமாஅத்தும் செய்கிறார்கள். சுன்னத்து வல் ஜமாஅத் அவர்கள் என்ன குற்றஞ்சாட்டு அவர்கள் மீது சுமத்தினார்களோ அதே குற்றத்தை இந்த சுன்னத்து வல் ஜமாஅத் அவர்களும் செய்கிறார்கள். நாம் இந்த ஆதாரங்களை முன்வைக்கும் போது அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் முன்வைக்கின்ற இந்த 15 ஆதாரங்களையும் நாங்கள் மறுக்கவில்லை. இது அல்லாஹ்வுடைய குர்ஆனில் உள்ள வசனங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மணிமொழிகள் என்பதை நாங்கள் மறுக்கவில்லை. இவைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த குர்ஆனுடைய ஆயத்திற்கும் இந்த ஹதீஸ்களுக்கும் பின்னால் ஒரு வாசகம் மறைந்திருக்கிறது என்று இவர்களும் கூறுகிறார்கள். அது என்ன வாசகம் என்று கேட்டால், அவர்கள் எப்படி ஷரியத் என்ற ஒரு வாசகம் மறைந்திருக்கிறது என்று சொன்னார்களோ அதே போன்று சுன்னத்து வல் ஜமாஅத்தும் ஏனைய பிரிவுகளும் ஜமாஅத்துல் முஸ்லிமீனை நோக்கி சொல்லுகின்றார்கள், இந்த குர்ஆன் வசனங்களுக்கும் ஹதீஸ்களுக்கும் பின்னால் ஃபில் ஹிலாபத்தி என்ற ஒரு வாசகம் மறைந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள்.